இந்த பூமியில் 3ஆம் உலக யுத்தம் ஒன்று ஏற்படுமாக இருந்தால் அதில் இஸ்ரேல் என்கின்ற தேசம் ஏதொரு வகையில் காரணமாக இருக்கும் என்று பல்வேறு ஆய்வாளர்களும் கருத்துரைத்து வருகின்றார்கள். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருந்து வருகின்ற உச்சக்கட்ட விரோதத்தின் காரணமாகவோ, வல்லரசுகளின் குஸ்தி களமாக மாறிவிட்டுள்ள சிரியா இஸ்ரேலுக்கு அருகில் இருப்பதன் காரணமாகவோ, அல்லது பலஸ்தீன மக்களின் பிரச்சினைகள் காரணமாகவோ, அல்லது ஜெருசலேமில் இஸ்ரேலியர்கள் அமைக்க இருக்கின்ற தேவாலயத்தின் காரணமாகவோ மிகப்பெரியதொரு யுத்தத்தை நோக்கி இஸ்ரேலோ அல்லது இஸ்ரேலை நோக்கி மிகப்பெரியதொரு யுத்தமோ தள்ளப்படலாம் என்றே அநேகமான போரியல் நோக்கர்கள் கருதுகின்றார்கள். இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா என்கின்ற மிகப்பெரிய வல்லரசு இருந்தாலும் இஸ்ரேலுக்கு விரோதமாக ஏராளமான வல்லரசுகள் அணி திரண்டு கொண்டிருப்பதும், இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசத்தை அழித்துவிட துடித்துக் கொண்டிருப்பதும் வெளிப்படையான ஒரு காட்சியாகவே இருந்து வருகின்றது. 3ஆம் உலக யுத்தம் ஒன்று ஏற்படுவதாக இருந்தால் அந்த யுத்தத்தில் இஸ்ரேலின் வகிபாகம் தவிர்க்க முடியாதது என்கின்ற கூற்று எந்த அளவிற்கு உண்மையானது? உலக வரைபடத்தில் இருந்து இஸ்ரேலை அழித்துவிடப் போவதாக பகிரங்கமாக சவால் விட்டுள்ள ஈரான் போன்ற தேசங்களால் ஏன் இஸ்ரேல் மீது கை வைக்க முடியாமல் இருக்கின்றது? இஸ்ரேலுடனான ஜென்மப்பகையை பாரிய பலம் வாய்ந்த முஸ்லிம் நாடுகள் காண்பித்து வருகின்ற போதிலும் ஒப்பீட்டளவில் மிகவும் சிறிய நாடான இஸ்ரேலுடன் சண்டை செய்வதற்கு அந்த நாடுகளெல்லாம் தயக்கம் காண்பிப்பதற்கான காரணம் என்ன? இஸ்ரேல் விடயத்தில் உலக நாடுகளெல்லாம் அச்சத்துடனேயே அதனை அணுகுவதற்கான காரணம் என்ன? இஸ்ரேலின் பலம் என்ன? இஸ்ரேலின் பலவீனங்கள் என்ன? இந்த விடயங்கள் பற்றித்தான் தொடர்ந்து வரும் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஆயிரத்தி 1972 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் மேற்கு ஜெர்மனியின் முனிக் நகரில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒலிம்பிக் வில்லேஜுக்குள் ஊடுருவிய பலஸ்தீன விடுதலை அமைப்பான பிளாக் செப்டம்பர் என்கின்ற அமைப்பைச் சேர்ந்த 8 துப்பாக்கிதாரிகள் உலகின் அத்தனை ஊடகங்களின் கண்களின் முன்பாக ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொண்டிருந்த 11 இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்களை பணியக் கைதிகளாக பிடித்தார்கள். பணியக் கைதிகளாக பிடிக்கப்பட்ட சில மணி நேரத்திலேயே 2 இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்களை அவர்கள் கொடூரமாக படுகொலை செய்திருந்தார்கள். பலத்த பாதுகாப்பில் பணியக் கைதிகளை வைத்திருந்த பிளாக் செப்டம்பர் போராட்ட அமைப்பினர் பலஸ்தீன விடுதலை போராட்டத்திற்கான அங்கீகாரத்தை பெற்றெடுக்கும் நோக்கத்தில் இஸ்ரேலிய சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 250 பலஸ்தீன போராளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். தமது வீரர்களை விடுவிக்கும்படியான நடவடிக்கையை தமது சிறப்பு கமாண்டோக்களின் மூலம் மேற்கொள்வதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டது. ஆனால் மேற்கு ஜெர்மன் காவல்துறை அதற்கு அனுமதி மறுத்துவிட்டது. மீட்பு நடவடிக்கையை தாமே செய்யப்போவதாக கூறி களத்தில் இறங்கியது மேற்கு ஜெர்மனி காவல்துறையின் சிறப்பு அதிரடிப்படை பிரிவு. எஞ்சிய 9 பணியக் கைதிகள் சகிதமாக வேறு நாடொன்றிற்கு செல்லும் பிளாக் செப்டம்பர் அணியின் திட்டத்திற்கு ஆதரவு வழங்குவது போன்று பாவனை செய்த மேற்கு ஜெர்மன் காவல்துறை விமான நிலையத்தில் வைத்து அதிரடி தாக்குதலை மேற்கொண்டு இஸ்ரேலிய பணியக் கைதிகளை மீட்கும் முயற்சியில் இறங்கியது. ஆனால் சரியான திட்டமிடல், செயற்திறன் இல்லாத காரணத்தினால் அந்த திட்டம் தோல்வியில் முடிவடைய இஸ்ரேலிய பணியக் கைதிகள் அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள்.
இந்த செய்தி இஸ்ரேலில் பாரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. ஹிட்லரின் ஹோலோகோஸ்ட் இன அழிப்பிற்கு பின்னர் இஸ்ரேலியர்கள் ஜெர்மன் மண்ணில் கொல்லப்பட்ட சம்பவமானது இஸ்ரேலிய மக்களை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது. அதிர்ச்சி, சோகம், இயலாமை எல்லாமே படிப்படியாக கோபமாக மாற ஆரம்பித்தது. அந்த கோபம் பழிவாங்கும் ஒரு எண்ணமாக உருவெடுக்க ஆரம்பித்தது ஒவ்வொரு இஸ்ரேலியரது மனங்களிலும். அந்த அவலத்தை தந்தவனுக்கு அதனை திருப்பிக் கொடுத்தேயாக வேண்டும். ஒவ்வொரு இஸ்ரேல் பிரஜையின் மனதிலும் இந்த எண்ணம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் இஸ்ரேலின் பிரதமராக இருந்தவர் கோல்டா மேயர் அம்மையார். அயன் லேடி என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு கடுமையான தலைவி. 1972 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேலின் நாடாளுமன்றத்தில் திருப்பி தாக்க வேண்டும் என்கின்ற இஸ்ரேலிய மக்களின் எண்ணத்தை பிரதிபலித்தார் கோல்டா மேயர். ஒரு சில நொடிகளில் இஸ்ரேலின் வான்படை தளங்களில் இருந்து புறப்பட்ட இஸ்ரேலிய விமானங்கள் பலஸ்தீன மக்களின் அகதி முகாம்கள் மீது சகட்டுமேனிக்கு தாக்குதல்களை மேற்கொண்டன. அந்த தாக்குதலில் 200 பேர் கொல்லப்பட்டார்கள். இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்களை படுகொலை செய்த கடத்தல்காரர்களில் அநேகமானவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். சிலர் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இஸ்ரேலியர்களை பொறுத்தவரை அது அவர்களுக்கு போதவில்லை. அதற்கு மேல் ஏதாவது செய்தாக வேண்டும். முனிக் ஒலிம்பிக் தாக்குதலை திட்டமிட்டவர்கள், அந்த தாக்குதலுக்கு உதவி செய்தவர்கள், தாக்குதலை நடாத்தியவர்கள் அனைவருக்கும் மரணத்தின் கொடூரத்தை காண்பிக்க வேண்டும். இஸ்ரேல் விளையாட்டு வீரர்களின் மரணத்தை வேடிக்கை பார்த்தவர்கள் அத்தனை பேரும் கிளி கொள்ளும் அளவிற்கு அந்த மரணங்கள் இருந்தாக வேண்டும். முடிவு செய்தது இஸ்ரேலின் தலைமை. இஸ்ரேல் விளையாட்டு வீரர்களின் இரத்தக்கரை யார் யார் கரங்களிலெல்லாம் படிந்திருக்கின்றதோ அத்தனை பேரையும் பழிவாங்க வேண்டும். அதுவும் கொடூரமாக, மற்றவர்கள் பார்த்து அச்சப்படும்படியாக அவர்களை பழிவாங்க வேண்டும். இஸ்ரேலின் உளவு பிரிவான மொசாட்டிடம் இந்த ரகசிய பொறுப்பை ஒப்படைத்தார் இஸ்ரேலிய பிரதமர் கோல்டா மேயர். அந்த ரகசிய நடவடிக்கைக்கு பெயர் ஆபரேஷன் Wrath of God. வேட்டைக்கு புறப்பட்ட மொசாட்டின் இலக்குகள் அத்தனை இலக்குவானதாக இருக்கவில்லை. பிளாக் செப்டம்பர் ரகசிய அமைப்பின் உறுப்பினர்களை, அதிலும் குறிப்பாக முன்னிக் தாக்குதலில் ஈடுபட்ட போராளிகளையும் தலைவர்களையும் அடையாளம் காண்பதும், அவர்கள் தற்பொழுது எங்கு இருக்கின்றார்கள் என்று தேடுவதும், இப்பொழுது உள்ள அளவிற்கு இலத்திரனியல் தொடர்பு சாதனங்கள் பெரிதாக வளர்ச்சியடைந்திராத 70களில் அத்தனை இலகுவானதாக இருக்கவில்லை. அதேபோன்று அந்த இலக்குகள் மறைந்து வாழும் ஐரோப்பாவிலோ அல்லது மத்திய கிழக்கு நாடுகளிலோ இஸ்ரேலிய மொசாட் உறுப்பினர்கள் தங்கியிருந்து அவர்களை தாக்கி அழிப்பது என்பதும் மிக மிக கடினமான ஒரு காரியமாகவே இருந்தது. ஒருவேளை பிடிபட்டு விட்டால் சிறை செல்ல வேண்டிய நிலை வரும் என்பதற்கு அப்பால் நாடுகளுக்கிடையே மிகப்பெரிய ராஜதந்திர சிக்கல்கள், ஏன் யுத்தங்கள் கூட ஏற்பட்டுவிடும் அபாயங்கள் இருந்தன. அதைவிட இதுபோன்ற ஒரு காரியத்தை இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசம் செய்கின்ற விடயம் நிரூபிக்கப்பட்டால் இஸ்ரேலை உலக நாடுகள் ஒரு பயங்கரவாத நாடு என்று பிரகடனப்படுத்தி நடவடிக்கை எடுக்கவும் சந்தர்ப்பம் இருந்தது. திட்டத்தில் ஒரு சிறு பிசகு கூட மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்திவிடும். இவை அத்தனையையும் கருத்தில் கொண்டு திட்டங்கள் மிக மிக கவனமாக, ரகசியமாக, நேர்த்தியாக மேற்கொள்ளப்பட்டன
மொசாட் உளவு பிரிவினரால். ஐரோப்பாவின் பல நாடுகளிலும் தங்கியிருந்த முனிச் கடத்தல் சம்பவத்தின் சூத்திரதாரிகள் திடீரென்று காணாமல் போக ஆரம்பித்தார்கள். இத்தாலியன் தலைநகர் ரோமில் வைத்து முனிச் கடத்தல் சம்பவத்தின் சூத்திரதாரிகளில் ஒருவர் தெருவில் நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது சுட்டுக் கொல்லப்பட்டார். 22 LRS என்று அழைக்கப்படுகின்ற இஸ்ரேலின் மொசாட் உறுப்பினர்களால் பாவிக்கப்படுகின்ற .22 கலிபர் பிஸ்டலில் இருந்து சீறி பாய்ந்த குண்டுகள் அந்த பலஸ்தீன முக்கியஸ்தரின் உயிரை குடித்திருந்தது. அதேபோன்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வசித்து வந்த மற்றொரு முனிச் கடத்தல் சம்பவத்தின் சூத்திரதாரி ஒருவர் தொலைபேசி வடித்ததில் முகம் சிதறி பலியாகியிருந்தார். சைப்ரஸில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த முனிச் கடத்தல் சம்பவத்தின் மற்றொரு சூத்திரதாரி படுக்கையில் படுக்க எத்தனித்த போது அந்த படுக்கையில் பொருத்தப்பட்டிருந்த பிரஷர் பாம் வெடித்ததில் உடல் சிதறி பலியானார். இப்படி யார் யாரெல்லாம் முனிச் ஒலிம்பிக் நிகழ்வின் போது இஸ்ரேலியர்களை கடத்தும் நடவடிக்கையை திட்டமிட்டிருந்தார்களோ, யார் யாரெல்லாம் அந்த சம்பவத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்டிருந்தார்களோ அத்தனை பேரையும் துரத்தி வேட்டையாடி கொடூரமாக கொலை செய்திருந்தது இஸ்ரேலின் உளவு பிரிவான மொசாட். ஆனால் ஒரே ஒரு நபரை தவிர. அந்த நபரின் பெயர் அலிஹாசன் சலாமே. அவர்தான் முனிச் கடத்தல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி. முனிச் கடத்தல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி அதுவரை மொசாட்டிடம் அகப்படவில்லை என்பது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பின்னடைவாகவே இருந்தது. பலஸ்தீனர்களின் ஃபத்தா இயக்கத்தின் விசேட தாக்குதல் பிரிவான ஃபோர்ஸ் 17 என்கின்ற பிரிவின் தலைவர்தான் இந்த அலிஹாசன் சலாமே. இவருக்கு ரெட் பிரின்ஸ், அதாவது சிறப்பு இளவரசர் என்ற புனைப்பெயரும் உள்ளது. அலிஹாசன் சலாமேதான் முனிச் கடத்தல் திட்டத்தை தீட்டியதுடன் அந்த திட்டத்தை பின்னணியில் இருந்து இயக்கியவர். எனவே அவரை தேடி பிடித்து தண்டனை வழங்குவதென்பது மொசாட்டின் முக்கிய குறிக்கோளாக இருந்தது. முனிச் கடத்தல் சம்பவத்தின் சூத்திரதாரிகள் ஒருவர் பின் ஒருவராக கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்ற செய்தி கேட்டு விழிப்படைந்த அலிஹாசன் மொசாட்டின் கண்களில் அகப்படாத இடம் ஒன்றிற்கு சென்று மறைந்து கொண்டார். எத்தனை பேரை அழித்தாலும் பிரதான சூத்திரதாரியான அலிஹாசனை வேட்டியாடியே ஆக வேண்டுமென்று வெறித்தனமாக அவரை ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதிலும் வலைவீசி தேடிக்கொண்டிருந்தார்கள் மொசாட் ஏஜென்ட்டுகள். ஆயிரத்தி 1973 ஜூலை மாதத்தில் மொசாட்டுக்கு ஒரு தகவல் கிடைத்தது. அலிஹாசன் சலாமே ஸ்கண்டினேவிய நாடான நார்வேயின் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஹோட்டலில் வேலை செய்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் அவர்களுக்கு கிடைத்தது. உடனடியாகவே அந்த கிராமத்தை நோக்கி படையெடுத்தார்கள் மொசாட் ஏஜென்ட்டுகள். அலிஹாசன் சலாமே என்று நம்பப்பட்ட அந்த நபரை சுட்டுக் கொலை செய்த பின்னர்தான் அது உண்மையிலேயே அலிஹாசன் அல்ல, மாறாக அலிஹாசன் போன்ற அச்சட்டான தோற்றத்தை உடைய மொரோக்கோவைச் சேர்ந்த ஒருவர் என்று தெரிய வந்தது. தாக்குதல் நடாத்திய மொசாட் ஏஜென்ட்டுகள் பலர் நார்வேயை விட்டு தப்பிச் சென்ற அதேவேளை 6 ஏஜென்ட்டுகள் நார்வே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டார்கள். இந்த சம்பவம் ஐரோப்பாவில் மொசாட்டின் செயற்பாடுகளுக்கு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருந்தது. ஐரோப்பாவில் இருந்த தமது ரகசிய தளங்கள் பலவற்றை கைவிட்டு வேறு இடங்களுக்கு அவசரமாக மாற வேண்டிய நிர்பந்தத்தையும் மொசாட்டிற்கு அந்த சம்பவம் உருவாக்கியிருந்தது. ரெட் பிரின்ஸ் என்ற அலிஹாசன் சலாமேயை சல்லடை போட்டு உலகம் முழுவதும்
தேடிக்கொண்டே இருந்தார்கள் மொசாட் உளவாளிகள். சில நாட்கள் அல்ல, சில மாதங்கள் அல்ல, சுமார் 6 வருடங்களின் பின்னர், அதாவது 1979 ஆண்டு, தன்னை முழுவதுமாக மாற்றிக்கொண்டு பலஸ்தீனர்களுடன் எந்த தொடர்புமே வைத்துக் கொள்ளாமல் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த உண்மையான அலி ஹாசன் சலாமியை கண்டுபிடித்தார்கள் மொசாட் ஏஜென்ட்டுகள். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் மக்களுடன் மக்களாக கலந்து ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் அலி ஹாசன் சலாமி. முன்னர் விட்ட தவறை அவர்கள் இம்முறை விடவில்லை. இலக்கை சரியாக அடையாளம் கண்டு, கவனமாக உறுதி செய்து, நேர்த்தியாக திட்டமிட்டு, துல்லியமாக தாக்குதலை மேற்கொண்டார்கள். அலி ஹாசன் வழமையாக பயணம் செய்யும் பாதையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு கார் வெடித்து சிதறியதில் ரெட் பிரின்ஸ் என்று அழைக்கப்பட்ட அலி ஹாசன் சலாமி உடல் சிதறி பலியானார். முனிச் கடத்தல் சம்பவத்தின் சூத்திரதாரிகள் அத்தனை பேரையும் வேட்டையாடியிருந்தார்கள் இஸ்ரேலியர்கள். இவர்கள் அனைவரையும் கொடூரமாக படுகொலை செய்தது இஸ்ரேலின் மொசாட் ஏஜென்ட்டுகள் தான் என்பது உலகத்தின் அனைத்து நாடுகளுக்கும் தெரியும், உலகத்தின் அனைத்து காவல்துறையினருக்கும் தெரியும். ஆனால் அதற்கு எந்தவிதமான ஆதாரமும் உலகத்தின் கரங்களில் கிடைக்கவில்லை. இஸ்ரேலியர்களின் அந்த பழிவாங்கும் சம்பவங்கள் பலஸ்தீனர்கள் மத்தியில் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தன. இஸ்ரேல் மீதோ இஸ்ரேலியர்கள் மீதோ கை வைக்க தயங்குகின்ற ஒரு பயபீதியை மேற்குலக நாடுகளுக்கும் உருவாக்கியிருந்தது. இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் பற்றிய ஒரு மிகப்பெரிய பிரமிப்பையும் அச்சத்தையும் அரபு தேசங்களின் புலனாய்வு பிரிவினருக்கு அந்த சம்பவம் ஏற்படுத்தியிருந்தது. இன்றைக்கும் இஸ்ரேல் என்கின்ற ஒரு சிறிய தேசம் இஸ்ரேலை எந்த நேரமும் விழுங்கிவிட காத்து கொண்டிருக்கும் அரபு தேசங்கள் மத்தியில் பிழைத்துக் கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு இருக்கின்ற பல காரணங்களுக்குள் முதன்மையானது தனது தொடர் நடவடிக்கையால் இஸ்ரேல் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற ஃபியர் சைக்கோதான். பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்ற ஆதிகால யூத கோட்பாட்டின் அடிப்படையில் இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற திருப்பி அடிக்கும் அதன் தந்திரோபாயம்தான் இஸ்ரேல் மீது எந்த நாடுமே கை வைக்க தயங்குகின்ற ஒரு பாதுகாப்பு வலைப்பின் நிலை அதற்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றது. சரி, இனி முக்கிய கேள்விகளுக்கு வருவோம். இஸ்ரேல் என்கின்ற நாடு 3ஆம் உலக யுத்தத்தின் தோற்றுவாயாக இருக்கும் என்று ஏன் கூறப்படுகின்றது? இஸ்ரேலின் முக்கிய பலம் என்ன? இஸ்ரேலின் பலவீனங்கள் என்ன? தனது எதிரிகளை கையாளுவதற்கு இஸ்ரேல் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றது? இந்த விடயங்கள் பற்றி அடுத்து வரும் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம்.